Hi, this is Bala from Delta Director. இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான படத்தை வந்து எடுத்திருக்கோம். அதுவும் வந்து நார்மலாக வந்து ஹாலிவுட் படம் இல்லை வேறு ஏதாவது ஒரு படங்களை பற்றி பேசுவோம். சைனீஸ் படத்தை பற்றி பேசலாம், இல்லை தமிழ் படம் இந்த மாதிரி பேசலாம். இது வந்து ஒரு உக்ரைன் நாட்டோட படம். என்ன இந்த படத்தை எப்படி நீ பார்த்த, எங்கே கண்டுபிடிச்ச அப்படின்னா, சும்மா நான் சர்ச் பண்ணி ஹாரர் படம் ஏதாவது பார்த்துட்டு அதை பேசலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கல. இந்த படம் வந்து ஹாரர் ஜானரில் இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து ஹாரர் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டேன். சரி, பார்த்துட்டு அதை எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். படத்தோட பேர் வந்து த விச் ரிவெஞ்ச் அப்படின்னு இருந்துச்சு. அந்த இதில் உக்ரைன் நாட்டு மொழியில் தான் அந்த இது வந்துச்சு. நம்ம டப் பண்ணி பார்க்கல விச் ரிவெஞ்ச் அப்படின்னு இங்கிலீஷில் வந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சூனியக்காரியின் பழிவாங்கல் அப்படின்னு தமிழில் இது வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய படங்கள் வந்து வேறு நாட்டு மொழிகளை வந்து பல படங்கள், உப்மா படங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். நிறைய படங்கள் வந்து பேய் படங்கள்னு சொல்லிட்டு எடுத்து அதில் வந்து அடல்ட் கண்டென்ட் அதிகமாக வச்சு படங்கள்லாம் எடுக்கிற இதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி படம் தான். பட் ஆனால் இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் வந்து பார்த்தேன். எப்படி அப்படின்னா, நம்ம வெற்றிமாறன் சாரு, இந்த இப்போ மணிரத்னம் இவங்கெல்லாம் வந்து படம் எடுக்கிறாங்கல்ல. மணிரத்னம்லாம் வந்து ஏதாவது ஒரு உண்மை கதையை போய் சம்பவமாக வச்சு எடுத்து அதை வந்து படமாக எடுப்பார். ஈவன் கன்னத்தில் முத்தமிட்டாலாக இருக்கட்டும், பாம்பேயாக இருக்கட்டும், ரோஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தார்ல. அந்த படங்கள் மாதிரி ஒரு சாயல் கொண்ட ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலாக வந்து இந்த எதை அடிப்படையாக அந்த படம் கொண்டது அப்படின்னா, இப்போ ரீசண்டாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உக்ரைனில் வந்து ரஷ்ய நாடு வந்து பூந்து போர் நடத்தினாங்க. திடீர்னு குண்டு போட்டாங்க, நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க, துப்பாக்கி சூடு நடத்தினாங்கல்ல. இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. 2024 தான் அந்த படம் வந்து, போன வருஷம் தான் அந்த படம் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, யாரு என்ன ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அதே மாதிரி இவன் யாரு என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு தெரியாமல், ஒரு மனுஷனா நார்மலாக தானே இருக்கான் அப்படின்னு தெரியாமல் அவன்கிட்ட போய் வம்புழுத்து மாட்டிக்கிற ஒரு குரூப்பு. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் வச்சுங்களேன். யாரு என்னன்னு தெரியாமல் அவன்கிட்ட போய் வம்புழுத்து மாட்டிக்கிறாங்க. அவன் அந்த நபர் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, அதனால அந்த குரூப் அழிஞ்சு போகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவுக்கு சொல்ல போனால், உக்ரைன் நாடு அங்கே வந்து ரஷ்ய இராணுவம் வந்து உள்ளே பூந்துடுச்சு. நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தென் பக்கத்தில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, வடக்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கண்ணில் படுறவங்களெல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. நமக்கு சீனாவும் சில சீன்ஸை வந்து காமிக்கிறாங்க. சும்மா போய் சும்மா நடந்து கடைக்கு போயிட்டு இருக்கான், வர்றவங்க எல்லாம் சுட்டு தள்ளுறானுங்க. தீவிர போரை தொடங்கினார் புட்டின். உக்ரைனின் எந்த நகரத்தையும் ரஷ்யாவால் கைப்பற்ற முடியவில்லை. ரஷ்ய படைகள் கீவ் ரீஜியனுடைய ஸ்டேட் பார்டர் கடந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல வேற ஒரு நாட்டுக்காரன் வந்து உள்ள பூந்து நம்மளை வந்து சுட்டான் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம எப்போதும் ஒரு கடைக்கு போவோம், ஒரு டீ குடிப்போம், அந்த இடத்துல நிற்போம். சும்மா சாதாரணமா டீ குடிச்சுக்கிட்டு ஒருத்தர் 4-5 பேர் நின்றுக்கிட்டு இருப்பானுங்க, படப்படன்னு போட்டு தள்ளுவானுங்க. என்ன ஏதுன்னே தெரியாது. என்னன்னு கேட்டா, ரஷ்யன் ஆர்மி உள்ள பூந்து எல்லாரையும் தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து திக்குன்னு இருக்கும் இந்த சீன்ஸ்லாம். என்ன எப்படி வந்து பண்றானுங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தோணும். என்ன உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க வந்து புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்க. இதில் வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இது வந்து 18+ மூவி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற சில அடல் விஷயங்கள்லாம் இதில் வந்து ஓப்பனாகவே காமிச்சிருக்காங்க. அதனால் இது சிறுவர்கள் வந்து பார்க்குறதுக்கு முழுக்க தடை இந்த படம். இது வந்து அதை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்குது.
அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்பயே. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேமிலி கூட பார்க்க முடியாது, தனியாக பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்க, அவங்க ஹனிமூன் போகிறாங்க, அங்கே ஒரு கார் வாங்கியிருக்காங்க, அந்த காரில் போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அந்த ரஷ்ய ராணுவம் வந்து உள்ளே வந்து வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது தப்பிச்சு போகணும், வடக்கு நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து ஒய்ஃப்காரி சொல்கிறா, இது மாதிரி எங்கள் ஆண்டி வீடு பக்கத்தில் இருக்குது, இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தான், அங்கே போயிடுவோம். இந்த பல போர்களில் வந்து அந்த அந்த இடம் வந்து யாருக்குமே தெரியாது, அது ரொம்ப பனிமூட்டமான இடமா இருக்கும், அங்கே போய் தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. நேராக போவாங்க. வழியிலலாம் அந்த மிலிட்ரி அந்த பீரங்கியோட போகும்ல ஒரு வண்டி, அந்த வண்டியை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க போவாங்க, போகிற வழியிலலாம் பார்த்தா அங்கே எங்கேயும் வண்டியாக கிடக்கும். இடையில மறுபடியும் அங்கிட்டு இங்கிட்டும் ஷார்ட் கட் எடுத்து போயிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல போய் பார்த்துருவானுங்க, அவனுங்க கார் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருவானுங்க. கடவுளே, ரஷ்யன்ஸா? அவனுங்க ஒரு காட்டு மிருகங்க. அமைதியா பேசாம மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆண்ட்ரி அவங்களுக்கு போய் நிப்பாட்டினா என்ன ஏது அப்படின்னு பேசி கையில் இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண பார்ப்பானுங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த இதில் வந்து சில சண்டைகள்லாம் நடக்கும். அதில் வந்து இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க. நாங்கள் கிளம்புறோம். சாப்பாடு கெட்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போய் ஆகணும். அவன் சொன்னது கேட்டுச்சுல, ஒழுங்காக வெளியே வந்துரு. துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அவனுங்களும் சுடுவானுங்க, இவங்களும் சுடுவாங்க. அதில் அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஒரு வழியாக வந்துடுவாங்க. பட் ஆனால் வந்து புருஷங்காரனுக்கு வந்து குண்டடிப்பட்டு இறந்து போயிடுவான். அவங்க அத்தை வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து பார்க்கையில தான் தெரியும் புருஷங்காரனுக்கு வந்து அடிபட்டுருக்கு, இது மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆண்ட்ரி ஏந்திரி, கண்ணை தோற ஆண்ட்ரி. ஆண்ட்ரி இவ்வளோக்கா ஹெல்ப், இவ்வளோக்கா காப்பாற்ற முடியாமல் போய் அவன் வந்து இறந்து போயிடுவான். அதுக்காக வந்து இவ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்வா. ஆக்சுவலாக வந்து இந்த பொண்ணுக்கு வந்து 250 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ வந்து ஒரு சூனியக்காரி. சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். கொஞ்ச நாளைக்கு நான் சாதாரண பொண்ணா இருந்தேன், காதல்ல விழுந்தேன். இவ வந்து மனம் திருந்தி இந்த மாதிரி நான் ஒரு நல்ல வாழ்க்கையா வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட எல்லாம் அருள் வாங்கி அந்த தீய குணத்தை எல்லாம் விட்டுட்டு இது மாதிரி வந்தவ. இவள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வம்பு பண்ணோன்னே அவள் வந்து பழையபடி சூனியக்காரியாக வந்து மாறிடுவா. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த சடங்குகள்லாம் நிறைய செய்வா, ரத்த காணிக்கை பண்ணுறது அது இதுன்னு. அந்த தீய சக்தி மறுபடியும் அவளுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவளை அந்த ஆமியை வந்து யார் சுட்டு கொண்டாங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஆமியை மட்டும் ஒரு 20 பேர் இருப்பானுங்க, அவனுங்களை வந்து பழி வாங்குறதா அந்த படத்தோட முழு ஸ்டோரியேங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், நம்ம சாதாரணமான ஒரு ஸ்டோரியை தான் இது வந்து தெரியுது. பட் ஆனால் இவ வந்து ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவளை தான் முடிச்சு செத்து போயிட்டானுங்க, அதே மாதிரி இப்படியும் சாவானுங்க அப்படின்ட்டு இதோட விட்டுலாம். பட் பாடியை எரிச்சிரு, எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. பட் இதில் வந்து இந்த சூனியக்காரிங்கிற ஒரு விஷயத்த வச்சதுனால தான் அவங்கள பழி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் யோசிச்சு இந்த மாதிரி வச்சிருக்காரு. ஹாரர் சீன்ஸ் இருக்கா இதில், வந்து ஹாரர் எலிமெண்ட் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பயமுறுத்துறது ஒரு மண்ணும் கிடையாது இந்த படத்தில். இந்த படத்தில் என்னென்னா நார்மலாக ஒரு ரிவெஞ்சு. அதில் வந்து இவளால் ஒரு பொம்பளை இவளால் அந்த ஆர்மியை வந்து எதிர்த்து போராட முடியாது, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு சூப்பர் பவர் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த சூனியக்காரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுத்ததுனால இவ ஈஸியாக பழி வாங்கிடுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையோட போக்கு. என்னாச்சு? இந்த புல்லட்ஸ் எல்லாம் வெளியேடு. படத்துல வந்து நிறைய சீன்ஸ், ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு. உடம்பெல்லாம் கிழிச்சு வீசிடுவா, இதயத்தை நோண்டி எடுத்து அப்படியே அந்த தீய சக்திக்கு வந்து உணவாக கொடுக்குற சீன்லாம் நிறைய சீன் இருக்கு. இது வந்து 100% அடல்ட் கண்டென்ட், அதனால வந்து சிறுவர்கள் பார்க்கறதுக்கு சுத்தமாக தடை செய்யப்பட்டது. 18+ மூவி தான். இதில் வந்து 2வது தடவையாக வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியாக பார்க்கலாம். தனியாக பார்த்தாலும் 1 டைம் வாட்சபிள் தான்.
படம் ஒன்றும் பெருசாக இழுத்துக்கிட்டு அவ்வளோ நேரம்லாம் ஓடல, சரசரன்னு ஓடி முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 27 நிமிஷம் தான். படம் போகிறதே தெரியாது, சரட்டுன்னு அப்படியே ஓடிடும். வருவீங்க, இது என்னோட வீடு. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? நாங்க எதிர்பார்க்கற எதுவும் உள்ள இருக்கா? ஒன்னும் இல்ல, என்ன பார்த்தா பணக்கார முறையா தெரியுது. அவங்க எங்கேயும் போட்டு வள கொலன்னு எதுவும் இழுக்கவே இல்லை. நான் சொன்ன கதையை அப்படியே ஒரு கொஞ்சம் விரிவிச்சு எடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தாங்க. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பெரிய விஷயம். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். டெல்டா டைரக்டர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் வந்து டெல்டா டைரக்டர் அப்படின்னு ஃபேன் பேஜ் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.